டூவில் ஃபிஃப்த் லெசன்ப்பா. ஃபேவரைட் கேம். ஃபேவரைட்னா விருப்பமான விளையாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விளையாட்டு விளையாடுவீங்களா? அதில் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மெம்பர்ஸு ட்ரெயின் கார்ட் விளையாட்டு விளையாடுறாங்க. த்ரோ பால் பார்த்தீங்கன்னா 1 2 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் 1 2 3 4 5 6 7 8. கண்ணாமூச்சி 8 பேர் விளையாடுறாங்க. ஸ்கிப்பிங்கு 1 2 3 4 மெம்பர்ஸ் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுறாங்கடாம்மா. அடுத்தது டென்னிஸ் வந்து 1 2 3 4 மெம்பர்ஸ் விளையாடுறாங்க. இப்போ இதை எடுத்து இங்கே எழுதிடணும். ஸ்கிப்பிங் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 4. ட்ரெயின் கார்ட்டு 12. டென்னிகாய்ட்டு 4. ஹைட் அண்ட் சீக்கு 8. த்ரோ பால் 3. இதை எடுத்து எழுதிட்டு இவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுதுன்னு தங்கம். நிறைய பேர் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் கார்ட். த லீஸ்ட் கம்மியான விளையாட்டு யார் விளையாடுறாங்க? த்ரோ பால். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் த்ரோ பால் கேம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் எது ரெண்டோ ட்ரெயின் கார்ட்டு இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். கண்ணாமூச்சி விளையாடுறவங்கள விட இந்த ட்ரெயின் விளையாட்டு விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸு எச்சு இல்லையா இடத்தங்க? அதை தான் இங்கே நம்ம எழுதுகிறோம் ட்ரெயின் கார்ட்டுன்ட்டு. அடுத்தது த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ஸ்கிப்பிங் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 4. இஸ் ஈக்குவல்னால் சமமான அளவு. யார் கூட? த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் டென்னிகாய்ட். இதுலேயும் 4 பேர் விளையாடுறாங்க, இதுலேயும் 4 பேர் விளையாடுறாங்க. அப்போ நம்ம அங்கே எதை சூஸ் பண்ண வேணும்? கிவன்லேருந்து ஈக்குவல் டுவை சூஸ் பண்ணணும். மோஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங். நிறைய பேர் எது விளையாடுறாங்கன்னா ட்ரெயின் கார்ட். த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங்னு சொன்னால் த்ரோ பால். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ட்ரெயின் கார்ட் விளையாட்டு விளையாடுறவங்க ஹைட் அண்ட் சீக் விளையாடுறவங்கள விட ஜாஸ்தி. இந்த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் ஸ்கிப்பிங் விளையாடுறவங்களும் டென்னிகாய்ட் விளையாடுறவங்க ஈக்குவல் நம்பரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். அடுத்தது let us practice observe the picture and fill in the blanks. இதில் பார்த்தவங்க டான்ஸு 1 2 3 4 5 6 7 8. டான்ஸ் எத்தனை பேர் விளையாடுறாங்க? 8 மெம்பர்ஸு. ட்ராயிங் பாரு 1 2 3 4 5 6 7 8. ட்ராயிங்கும் 8. குரூப் சாங் பாரு 1 2 3 4. அடுத்தது ஃபேன்சி ட்ரெஸ்ஸு 1 2 3 4 5 6 7 8. 8 இடமா வருது? 7 வருது பாரு. 1 2 3 4 5 6 7 வருது. ஃபேன்சி ட்ரெஸ் வந்து 7. அதுக்கு அடுத்தது ஸ்டிக் டான்ஸு கோலாட்டம் 1 2 3 4 5 6 7 8 9 மெம்பர்ஸ் வந்து இந்த கோலாட்டம் ஸ்டிக் டான்ஸு விளையாடுறாங்க. அப்போ நம்ம அதை இந்த நம்பர்ஸை முதல்ல எழுதிடுறோம். இப்போ கிவன் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். The competition in which the most number of children participate. most number of children நிறைய பேர் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? ஸ்டிக் டான்ஸ். அதை எடுத்து எழுதிடுறோம். The competition in which the least number of children கம்மியான டான்ஸ் விளையாண்டவங்க யார்? குரூப் சாங். அதை எடுத்து எழுதிடுறோம். The number of children who participate in the drawing competition is equal to the number of children who participate. எது ரெண்டுலேயும் ஈக்குவலாக இருக்காங்க? டிராயிங்கும் டான்ஸும். அப்போ இங்கே நம்ம டான்ஸ் எடுத்து எழுதிடணும். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த டேஸ் காம்படிஷன் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இருக்கிறவங்கள விட யார் கம்மியாக இருக்காங்க? குரூப் சாங்கில் தான் கம்மியாக இருக்கிறாங்க. சரியாடா தங்கம்? இப்போது அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடுறோம். உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.